senior leaders from the India Alliance on the dais, brothers and sisters, friends from the media, I'd like to welcome all of you here today. It's always an honor for me to come to Tamil Nadu. கிரீஷ் சோடங்கர்ஜி, தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, மரியாதைக்குரிய டி கே சிவகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய டி கே சுரேஷ் அவர்களே, இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு வருவதும் இங்கு உரை நிகழ்த்துவதும் எனக்கு எப்போதும் ஒரு பெரும் மரியாதைக்குரிய ஒரு விஷயமாகும். And naturally, over the years, I have developed a relationship with the people of Tamil Nadu. இயற்கையிலேயே காலம் தொட்டு தமிழ்நாட்டு மக்களோடு என்னுடைய உறவு மேம்பட்டிருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. And I've thought quite a lot about this. Why is it that in my heart there is a special place for the people of Tamil Nadu, but not only for the people, also for the land of Tamil Nadu? நான் இதை அதிகம் சிந்தித்ததுண்டு. எதனால் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் மீதும், தமிழ்நாட்டு மக்கள் மீது மட்டுமல்ல, தமிழ் மொழியின் மீதும் எனக்கு காலம் தொட்டு அதிக அன்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. My family originally comes from Jammu and Kashmir. So when I go to Jammu and Kashmir, I feel as if I've come home. எங்களுடைய குடும்பம் ஜம்மு காஷ்மீரிலிருந்து உரியது. நான் எப்போதெல்லாம் ஜம்மு காஷ்மீருக்கு செல்கிறேனோ அப்போதெல்லாம் நாம் நம்முடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்வேன். And I feel comfortable when I see mountains of Jammu Kashmir. When I land in Srinagar, I feel, oh, I've come home. நான் ஜம்மு காஷ்மீருடைய மலைகளை பார்க்கும் பொழுதும் அங்கு ஸ்ரீநகர் செல்லும் பொழுதும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நாம் நம்முடைய இல்லத்தில் இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். So I was not born in Tamil Nadu. So I was not born in Tamil Nadu. நான் தமிழ்நாட்டில் பிறக்காவிட்டாலும், my family does not come from Tamil Nadu. என் குடும்பம் தமிழ்நாட்டிலிருந்து வராவிட்டாலும், but yet I still feel attached to the soil of Tamil Nadu. ஏனென்று தெரியவில்லை, நான் இன்னும் தமிழ் மண்ணிலே என்னுடைய உணர்வு ஒன்றி இருக்கிறது. And when I see the RSS, BJP trying to attack Tamil Nadu, attack the Tamil language, attack Tamil culture, I feel as if I'm Tamil. எப்போதெல்லாம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை அவர்கள் தாக்குகிறார்களோ அப்போது நான் என்னை தமிழனாகவே உணர்ந்திருக்கிறேன். I feel, in my mind, I feel, how dare these people attack the language, the culture of Tamil Nadu? நான் அப்படி அவர்கள் செய்யும் பொழுது நினைப்பேன், இவர்களுக்கு என்ன தைரியம் இந்த தமிழ் மண்ணின் மீதும் மக்கள் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று நான் நினைப்பேன்.